எங்க ஊர்ல எல்லாம் யாரும் ஜீன்ஸும் போடக்கூடாது, டான்ஸும் ஆடக்கூடாது தெரியுமா? நான் பல வருஷமா யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கிருந்து எப்படியாவது வெளியே வந்து சிட்டிக்கு வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு எனக்கு ஆசை. நீ பெரிய ஹீரோயின் ஆனதும் எங்களை மறந்துட மாட்டியே? அட, உங்க 2 பேரையும் நானே கூட்டிட்டு போயிடுவேன், வேணா பாருங்க. கேர்ள்ஸ், நல்லா பேசி முடிச்சாச்சா? சரி வா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பாருங்க. எல்லாருக்கும் இருக்கு. இந்த அப்படி ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஆனா ரொம்ப சின்னதா இருக்கே, இதெல்லாம் நான் போட மாட்டேனே. ஆமா அக்கா, இவ்ளோ சின்ன ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி பெரிய சிட்டில சின்ன ட்ரெஸ் போடுறதெல்லாம் நார்மல் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. சின்ன ட்ரெஸ் போட்டாதான் வேலை கொடுப்பாங்க, புரியுதா? அக்கா சரியாதான் சொல்றாங்க. அப்படி ஒன்னும் இது நல்ல இல்லாம இல்லையே. இப்பதான் சிட்டிக்கு வந்துட்டோம்ல, அதனால சிட்டி ஆளுங்க மாதிரி மாறிடலாம். சரியா சொன்ன. சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். வாங்க வாங்க. வாங்க. வந்துட்டாங்க. ஏ பொண்ணு, இங்க வா கொஞ்சம். சார், இவ சுட்கி, சேட்டக்கார பொண்ணு. ஆனா சாஃப்டானவ, தொட்டாலே பயந்துருவா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், நான் ரொம்ப நல்லாவே வேலை செய்வேன். நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். சுட்கி, நீ சார உள்ள கூட்டிட்டு போ. அவர் கூட கொஞ்ச நேரம் பேசு. நீ எவ்வளவு திறமையானவன்னு அவருக்கு காட்டு. வா. டயர்டா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. சரி, தண்ணி கொண்டு வரேன். தண்ணி. இந்த இதை வாங்கிக்கோ. இங்க வா, உட்காந்துக்கோ. வா, வந்து உட்காரு. வா. உன்னோட பேரு சுட்கி தானே? ஆமா சார். நீங்க நீங்க என்ன பண்றீங்க சார்? வா, வந்து இங்க உட்காரு. எதுக்கு பயப்படுற? என்ன ஆச்சு? அட, சம்கி அக்கா, சம்கி அக்கா. சம்கி அக்கா, இந்த ஆள் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. சார், புது பொண்ணு சார், மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். புதுசா இருக்கிறதுனால மன்னிக்கணுமா? அவ மிருகம் மிருகம். நவுந்து போங்க. சார் கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம். சார் 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 சொல்றத கேளுங்க. சார், தப்பு நடந்துடுச்சு, ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க சார். நான் உங்களோட பழைய கஸ்டமர். என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா?
நீ பாத்துக்கோ. வாங்க போலாம். அட சார், போலாம். நீங்க சார், வாங்க ஏன் சார் இப்படி போலாம். பண்றீங்க? இருங்க சார். வாங்கன்றாங்க. சார் ப்ளீஸ் இருங்க. அக்கா அக்கா அந்த ஆளு என்கிட்ட வாய மூடு. வேலையை கெடுத்துட்ட. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வா. இந்த பொண்ணுங்களாம் கண்டிப்பா பிரச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆளை போட்டு தள்ளிலான்னு சொல்றேன். அப்பதான் மத்த 2 பேரும் ஒழுங்கா இருப்பாளுங்க. லூசுத்தனமா ஏதாவது தேவையில்லாம பேசாத. பொண்ணுங்களை நம்ம விற்கணும். நாளைக்கு ஹார்ஸ் ரேஸ் போலாம். அங்க நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஆளு ரொம்ப கேவலமானவன். அவன் என்ன தொட்டான், தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் ரொம்ப பயந்துட்டேன். சுட்கி, இந்த சிட்டில நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க, நல்லவங்களும் கெட்டவங்களும். ஆமா சுக்கி. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அக்கா ரொம்ப கோவமா இருந்தாங்க. இனி எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல சுட்கி. சம்கி அக்கா ரொம்ப நல்லவங்க. கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான். சுட்கி, உன்னை அடிச்சது ஏன் தப்புதாம்மா. சுட்கி, வெளியே வா, உன்கிட்ட பேசணும். வா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி கேடி வந்த. ஏய் பெரிய சிங்கரு, வாய மூடு. சொல்லுங்க மேடம். சரி, இவனுக்காக ஒரு பெக்க ஊத்து. அக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது. அட செல்லமே, இதெல்லாம் கத்துக்கணுமே. நாளைக்கு ஏதாவது பெரிய வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவ? பெக்கு ஊத்த தெரியாதுன்னு சொல்லுவியா? கமான் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். இந்தா நீயும் குடி. நான்லாம் இதை குடிக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? இல்ல இல்ல, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அக்கா. இதெல்லாம் நான் அட எதுக்கு பயப்படுற? சம்கி உனக்கு சிட்டியோட பழக்க வழக்கங்களை சொல்லித்தரேன். பயப்படாத, குடி போ. அக்கா இதெல்லாம் அட எனக்கு குடிமா. பிடிக்காதுக்கா, வேண்டாம். கேளு, இவளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தா. அடுத்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? அக்கா அக்கா சொல்றது கேளுங்க. வா. ஏய் நில்லு, சம்கி எங்க போற? அக்கா. படு. அக்கா வாய மூடு. அக்கா தள்ளிப்பா. போ. வாய மூடு. சுட்கி சுட்கி சுட்கி, சுட்கி. இவ்வளவு நேரம் எங்க இருந்த சுட்கி? ஆமா சுட்கி, நீ எங்க நாங்க இருந்த? எவ்வளவு பயந்துட்டோம் எதையாவது தெரியுமா? சொல்லு. சொல்லு. சொல்லு சுட்கி, கேக்குறோம்ல. சுட்கி நீ சொல்லு. முதல்ல உட்காரு சுட்கி. உட்காரு. சுட்கி, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ராத்திரி நீ சம்கி அக்கா கூட தானே இருந்த?
யாராவது உன் கூட தப்பா எதையாவது சொல்லு சுட்கி. ஏ பொண்ணுங்களா, உங்களோட நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சு, புரியுதா? நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி நடந்துக்கணும், இல்லன்னா அக்கா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடு. சுட்கியோட நிலைமைய பாத்தியா? ஓவரா வாய் பேசுன, உனக்கும் அதே நிலைமை தான், பாத்துக்கோ. அக்கா நான் உங்களை பத்தி கண்டிப்பா வீட்ல சொல்லிடுவேன். ஏன் மொத்த ஊருக்குமே சொல்லுவேன் நீங்க எங்களை வச்சு என்ன பண்றீங்கன்னு. ஏ போ போ, யார்கிட்ட என்ன சொல்லணுமோ போ போ. நாங்க அனுப் சார் கிட்ட போய் சொல்லுவோம். ரொம்ப பேசுறியா நீ? என்ன நடக்குதுங்க? சார் சார் நீங்களே பாருங்க, சம்கி அக்கா எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. சுட்கியை எந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க. அப்புறம் எங்களையும் மிரட்டுறாங்க, எந்த நிலைமை தான் உங்களுக்கும் வரும்னு. சார் இவங்க உங்களுக்கு தெரியாம எங்க எல்லாரையும் விக்கலான்னு பாக்குறாங்க சார். அனூப், என்ன நடக்குது? இவன் நம்ம எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவா போல. நீ பிஸ்னஸை பண்ணணும்னா இதுங்களோட வாயெல்லாம் அடைக்கிற வழியை பாரு. நான் கிளம்புறேன். நீங்களாம் வெளியே போங்க. நான் ரூபா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கூட்டிட்டு போ. உனக்கு என்ன ரொம்ப திமிரா? ரொம்ப திமிரா உனக்கு? உன் தகுதி என்னன்னு உனக்கு காட்டுறேன் இப்போ. இந்த பொண்ணுங்களா இனிமே அங்க இங்கன்னு சுத்த வைக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்கல. முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும், அதுக்கப்புறம் தான் இவங்களை வைக்க முடியும். அப்போ நம்ம இவங்களை எங்க கூட்டிட்டு போறோம்? ஆக்ரா. இனிமே எல்லாத்தையுமே சரியா பண்ணி ஆகணும். கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க.